லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் பயணிகள் தங்கள் கைப்பைகளில் கொண்டு செல்லும் சில பொதுவான பொருட்கள் குறித்து புதிய அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. பயணம் செய்யும் பயணிகள் தூள் வடிவிலான பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை எடுத்து செல்லும் போது பாதுகாப்பு சோதனையில் கூடுதல் நேரம் செலவிட நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் பயணி ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஹீத்ரோ அதிகாரிகள் இதனை தெளிவுபடுத்தியுள்ளனர். குறிப்பாக கோப்பி, உடல்நல துணை உணவுகள், தூள் வடிவிலான இதர உணவுப் பொருட்கள் கொண்டு செல்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தூள் பொருட்கள் எக்ஸ்ரே இயந்திரத்தின் காட்சிகளை மறைக்கக்கூடும் அல்லது சந்தேகத்திற்கிடமான பொருட்களாக தவறாக கருதப்படக்கூடும். இதனால் உங்கள் பைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் கைமுறையாக சோதிக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக பாதுகாப்பு சோதனை வரிசையில் நீங்கள் கூடுதல் நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முடிந்தவரை இவ்வாறான தூள் மற்றும் உணவுப் பொருட்களை விமானத்தின் அடிப்பகுதியில் ஏற்றப்படும் பெரிய பொதிகளில் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றீர்கள். ஒருவேளை நீங்கள் இவற்றை கைப்பைகளிலேயே கொண்டு செல்ல வேண்டுமென்றால் சோதனைகளுக்காக கூடுதல் நேரத்தை முன்கூட்டியே ஒதுக்கி விமான நிலையம் செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹீத்ரோ விமான நிலையம் சுமார் 1 பில்லியன் பவுண்டுகள் செலவில் அனைத்து முனையங்களிலும் புதிய சிடி ஸ்கேனர்களை நிறுவியுள்ளது. இதன் மூலம் பயணிகள் இனி தங்கள் கைப்பைகளிலிருந்து திரவங்கள் அல்லது மடிக்கணினிகளை வெளியே எடுக்க தேவையில்லை. இது பயணிகளின் நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு பிளாஸ்டிக் பைகளின் தேவையையும் குறைக்கின்றது. இருப்பினும் தூள் பொருட்கள் தொடர்பில் இன்னும் கூடுதல் சோதனைகள் தேவைப்படலாம் என்பதால் தடையற்ற பயணத்திற்கு அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.